என் படத்துக்கு ஹீரோயின் கிடைச்சாச்சு. ஹீரோயின் கிடைச்சாச்சா? எங்க? இதோ. நீயா? இவதான் என் படத்தோட கிராமத்து தேவதை. நீ இவனுக்கு கிராமத்து தேவதையாமா? என் பேரு பூங்குயில். இவங்க கரகாட்டம் ஆடுறதுக்காக அமெரிக்கா வந்திருக்காங்க. வசதியா போச்சு. அப்ப நம்ம படத்துல கரகாட்டத்தை வச்சிருவோம். ஏன்பா, கரகாட்டம் ஏற்கனவே ஒரு படத்துல வந்தாச்சுப்பா. அதனால என்ன, அமெரிக்காவில கரகாட்டத்தை வெஸ்டர்ன் ஸ்டைல்ல மாத்தி இவங்களுக்காக கதையை மாத்தி போடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். டெஸ்டுக்கு ஓகேவா? என்ன மெடிக்கல் டெஸ்டா? வாய்ஸ் டெஸ்ட், ஸ்கிரீன் டெஸ்ட். போவோமா? நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். ஓகே, வாங்க போலாம். ஓகே ஓகே. சார் சார், எனக்கு சார். என்ன இலவச சாப்பாடா போடுறாங்க? ஆளுக்கு கொஞ்சம் குடுன்னு சொல்றதுக்கு. அவருக்கு மட்டும் ஜோடி கிடைச்சிருச்சு, எனக்கு ஜோடி சார். உனக்கு ஜோடி வேணுமா? அங்க பார். அதோ பார், அதுதான் மாங்காய். மாங்காவா? எங்க? மாங்காய் மாமரத்துல இருக்கு. அந்த பொண்ணு பேர் மாங்காயா, செல்லமா கூப்பிடுவாங்க. போய் மடக்கு. மாங்கா மாங்கா. பாவிகளா, கதையை ஜங்க் பண்றேன்ட்டு அமெரிக்கா வந்துட்டு மாங்குயிலையும் பூங்குயிலையும் ஜங்க் பண்ணிட்டீங்களா? நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். என்ன சார், காலங்காலத்தில என்ன ஷாப்பிங் கூட்டு வந்திருக்கீங்க? எனக்கு என்ன வாங்கி தர போறீங்க? ஆசைதான். இப்போ ஒருத்தரை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். அப்படியா? யார் அவரு? காட்டுறேன், வா. ரெண்டு பேரும் ஒரே படியில் தானே போறோம், நீங்க முன்னாடி போங்க. வணக்கம். உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தோம், நீயே வந்துட்ட. சுந்தர், நான் சொல்லல, இவதான் என் ஃப்ரெண்ட் இமெயில் விஸ்வநாதன். ஓ வணக்கம். இமெயில் விஸ்வநாதனா? இமெயில் விஸ்வநாதனா உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாதா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. மெயில் விஸ்வநாதங்கிற பேர்ல மொட்டை கடுதாசி மாதிரி இஷ்டத்துக்கு புரடா விட்டு இமெயில் எல்லாருக்கும் விட்டுக்கிட்டே இருப்பான். ஓ. சின்ன வயசுல துப்பறியும் பத்திரிக்கையில பரபரப்பா எழுதணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது முடியல. இப்ப இமெயில் வந்துருச்சா, நானே பரபரப்பா வதந்திகளை உருவாக்கி அனுப்பிக்கிட்டே இருப்பேன். ஓஹோ. ஏதாவது டிராமா ட்ரூப்பை திட்டணும்னா ராஜி விஸ்வநாதன்ங்கிற பேர்ல அனுப்புவேன். ஏதாவது டான்ஸ் ட்ரூப்பை திட்டணும்னா ராஜி வைத்தியநாதன்ங்கிற பேர்ல அனுப்புவேன். அது யார் ராஜி? என் பொண்டாட்டி தான். ஆனா அவளுக்கு இந்த மாதிரி எழுதுறதுலாம் பிடிக்காது. அத பத்தி எனக்கு என்ன கவலை? அதானே. இவனை பொறுத்த வரைக்கும் இமெயில்னா இலவச மெயில் அர்த்தம். ஒருத்தனை திட்டணும்னா கூட பரதேசி.com, புறம்போக்கு.com, பொறிக்கி.com தான் திட்டுவான். அப்போ நீங்க உங்களோட கடைசி காலத்துல உயில எழுத மாட்டீங்க, மெயில் தான் விடுவீங்க. உயில எழுதுற அளவுக்கு என்கிட்ட என்னப்பா இருக்கு? ஏன் இல்ல, gapsa.com, buruda.com, kisukisi.com அதையே உயில எழுத வேண்டியது தானே? என்னப்பா, என்னோட எல்லா அட்ரஸும் இவருக்கு எப்படி தெரிஞ்சது? இது என்ன பெரிய விஷயம்? ஒரு கழுதிய பேர் வைக்க சொன்னா குட்டிச்சவரு.com தானே பேர் வைக்கும். இத போய் பெருசா பாராட்ட வந்துட்டார். வாங்க. சுந்தர், இவனோட மகிமையெல்லாம் உனக்கு தெரியாத? தெரியாதே. போன மாசம் ஒரு டிராமா ட்ரூப் அமெரிக்காக்கு வந்தது. விசா ஒரு வாரம் லேட். அதுக்குள்ள இவன் விசா கேன்சல், ட்ரூப்பே அமெரிக்காக்கு வராதுன்னு 3000 பேருக்கு இமெயில் அனுப்பிச்சிருக்காம்பா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, டிராமா நல்லாவே போச்சு. இந்த நாயோட இமெயில எவன் மதிக்கிறான்? ஆஹா, என்ன ஒரு நல்ல மனசு சார் உங்களுக்கு. இப்படி ஏதாவது பரபரப்பா செஞ்சிட்டு இருக்கிறதா என்னோட பொழுதுபோக்கு. பரபரப்பு ஏற்படுத்தணும்னா எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. 100வது மாடியில இருந்து இல்ல பிளேன்ல இருந்து பேராசூட்டே இல்லாத குதிக்கலாம். 1000 ஓட்டு மின்சாரத்தை விரலால தொடலாம். செய்றீங்களா? இதுவும் நல்ல ஐடியா தான், செய்யடா. ஐயோ, இதெல்லாம் பண்ணா எனக்கு ஏதாவது ஆடிமைப்பா. அப்போ இது மாதிரி மத்தவங்களுக்கான பரவாயில்லையா? கேக்குறல, சொல்லண்டா. அத பத்தி எனக்கு என்ன கவலை, நமக்கு தேவை பரபரப்பு. எவ்வளவு கீழ்த்தரமான புத்தியா உனக்கு. இமெயில்ங்கிறது ஒரு விஞ்ஞான வளர்ச்சி, அத நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணணும். இவர மாதிரியே ஒரு ஆளு செந்தமிழ்.com நடத்துறான். அட, செந்தமிழ்.com நம்ம ஆளுதான். அவனுக்கு மெயின் மேட்டர் கொடுக்கறதே நான் தான். போன வாரம் கூட நடிகை மீராஸ்ரீ தற்கொலை பண்ணிட்டதா சொன்னாங்கல்ல, அது தற்கொலை இல்ல கொலை அப்படின்னு வெப்ல பரப்பி விட்டேனே. ரொம்ப நல்ல மேட்டர் தான். பேர் தான் செந்தமிழ் சினிமா.com. ஒரு கலைக்குழியாவது வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு துப்பு இருக்கா? இந்த பக்கம் தமிழ் சினிமா.comனு பேரை வச்சுக்கிட்டு தமிழ் நடிகர் போட்டோவை போட்டுட்டு துட்டு சம்பாதிக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் அவங்களையே திட்ட வேண்டியது. என்ன பொழைப்பியாது. பொய்யா இருந்தாலும் படிக்க சுவாரஸ்யமா இருக்குல்ல, நீ ஏப்பா கோவப்படுற? நம்ம ஊர்ல நாம எவ்வளவு வேணா அடிச்சுக்கலாம், ஆனா உலகம் முழுக்க பாக்குற ஒரு வெப்சைட்ல ஒரு தமிழை இன்னொரு தமிழனை பத்தி கேவலமா எழுதுறது மல்லாக்கா படுத்துக்கிட்டு நம்ம மேலே எச்ச துப்பிக்கிறதுக்கு சமம்.
உலகத்திலேயே தமிழனுக்கு தமிழ் தான் எதிரின்னு நான் படிச்சிருக்கேன். ஆனா இப்பதான் நேர பாக்குறேன்.